ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெசன் 1 இங்கிலீஷ் கிராமரில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ரிவிஷன். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ரிவிஷன். ஏற்கனவே டைரக்ட் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் தரவாக பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அப்படி போட்டலாம். இப்போ நீங்கள் அதை நல்லா ஒரு பார்த்துருங்க. அதில் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி எப்படி டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, அதாவது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுறதுன்னு நான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்தீங்கன்னா இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இப்போ கொடுக்குறாங்க, what can I do? What can I do for you? What can I do for you? Question mark. The headmaster asked the boy. The headmaster asked the boy. கொஞ்சம் தள்ளி எடுப்போம். I have come to ask you for a scholarship. The boy said. The boy said. இப்போ இதை மாற்ற சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ்னு இருந்தாலும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். The headmaster asked the boy, what can I do for you? நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஹெட்மாஸ்டர் பையனை கேட்கிறாரு. அதுக்கு பையன், நான் உங்கள்கிட்ட ஸ்காலர்ஷிப் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு இவன் பதில் சொல்றான். இப்போ முதல்ல இந்த கேள்வி இதை நம்ம மாற்றணும். எப்பொழுதுமே கொட்டேஷனுக்கு வெளியே இருக்கிற பகுதி தான் முன்னாடி கொண்டு வந்தோம். ஸோ இந்த ஹெட்மாஸ்டர் ஆஸ்க்டு த பாய், இது முன்னாடி வந்துடுது. இப்போ நம்ம ரூல்ஸ் வச்சுக்கோம். இது என்ன சென்டென்ஸு? கொஸ்டின் டைப்ல இருக்கு, இன்டராகேட்டிவ் 1. ரெண்டாவது, கொட்டேஷனுக்கு வெளியில் இருக்கிற வெர்பை மாற்றணும். ஆனால் ஏற்கனவே அது ஆஸ்க்டுன்னு தான் இருக்கு. சப்போஸ் செட் டுன்னு இருந்திருந்தா நம்ம ஆஸ்க்டுன்னு மாற்றலாம். அது ஆஸ்க்டுனே கொடுத்துட்டாங்க. அதனால the headmaster asked the boy அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது the connecting word. இந்த கமா கொட்டேஷனை எடுத்துட்டு என்ன போடுறது? வாட், வென், வேர், ஹூ என்ற WH வேர்ட்ஸ்ல ஆரம்பிச்சா கனெக்டிங் வேர்ட் போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ரூலை அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்தது இதுல எப்பொழுதுமே வெர்பு சப்ஜெக்ட்னு இருக்கும், கொஸ்டின் டைப்ல மட்டும். இதுல இந்த வெர்பை பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கணும். மாத்திங்க. ஐ என்பது ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஆஸ்க் த பாய் வாட். ஐ என்பது ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை குறிக்கும்? பேசுறவங்களை குறிக்கும். பேசுறது ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர் ஆன். அப்போ ஐக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை பாருங்க. ஐக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா ஹீ. அப்புறம் கேன் என்பது ஐ ஹீயா மாறிடுது. கேன் என்பது குட்டா மாறிடும். அப்போ ரெண்டு வெர்பு பக்கத்துல வந்தா முதல் வெர்பை தான் மாற்றணும், ரெண்டாவது வெர்பை மாற்றக்கூடாது. அதனால கேன குட்டுன்னு மாத்தியாச்சு, டூவை மாற்றக்கூடாது. ஃபார் யூ. யூ என்பது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் கேட்கிற ஆளை குறிக்கும். கேட்கிறது இங்க பாய். பேசுறது ஹெட்மாஸ்டர். அவர் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறது பாய். அதனால யூ என்பது பாயை குறிக்கிறது. பாய் என்பது ஆண். அதனால for him. இது ரெண்டாவது யூ. நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்போ இக்கு ரெண்டாவதுல இருக்கிற யூ. அந்த யூக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா ஆணை குறிப்பதற்கு ஹிம்னு போட்டிருக்கோம். ஸோ ஹிம். ஸோ the headmaster asked the boy,
what he could in the do or what he could do for him. அதுக்கு the boy said, ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பதில் சொன்னார், அப்போ அதுக்கு replied அப்படின்னு போடணும். said எடுத்துட்டு replied, இது நவுன்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிவடையுது. அப்போ ஸ்டேட்மெண்ட், சாதாரண வாக்கியம். அதுக்கு கனெக்டிங் வேர்ட் தட். ஐ என்பது பாயை குறிக்கிறது. அப்போ he have come, ரெண்டு வெர்பு வந்துச்சு அப்படின்னா முதல் வெர்பை தான் மாத்தணும். அப்போ haveக்கு past tense had come to ask. you என்பது செகண்ட் பர்சன் கேட்கிற ஆளை குறிக்கும். இதுல ஹெட் மாஸ்டர் பேசினாரு, பையன் கேட்கிறான். இப்ப பையன் பதில் சொல்றான், அப்ப யாரு கேட்டுட்டு இருக்கா? ஹெட் மாஸ்டர் கேட்கிறார். அப்போ ஹெட் மாஸ்டர் ஆம்பளை, அதனால ask him for a scholarship. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சுச்சுன்னா எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் நம்மளால எளிமையாக போட முடியும். ஸோ the boy replied that he had come to ask him for a scholarship. அடுத்தது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவிஷன் தான் பண்றாங்க. ஏற்கனவே இதெல்லாம் வந்து 8th 9th படிச்சிருப்பீங்க, அதனால இப்போ ஒரு ரிவிஷன் தான். Revisionல the doctor asked the patient. The doctor asked the patient. Comma quotation begins. Do you smoke? Do you smoke? அதுக்கு அவ்வளவுதான். இப்போ இதை மாத்தணும். இது என்ன டைப்பு? கொஸ்டின் டைப்பை மாற்றணும். கொஸ்டின் டைப்ல வெளியில செட் டுவை எடுத்துட்டு ஆஸ்க்டு போடணும். இங்க ஆஸ்க்டே கொடுத்துருக்கு, விட்டுடுங்க. கமா கொட்டேஷனை எடுத்துட்டு கேள்வியில ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு WHல ஆரம்பிக்கிற கேள்வி. அப்படி வாட், when, where, which, who, whom, how many, how long, how much, இது மாதிரி WHல ஆரம்பிக்கிற கொஸ்டினா இருந்தா கனெக்டிங் வேர்ட் போடக்கூடாது. வெர்புல ஆரம்பிச்சாக்க இஃப் அல்லது வெதர் போடணும். இது do என்ற வெர்புல ஆரம்பிக்குது, அதனால இஃப் போட்டுக்குங்க. ஸோ the doctor asked the patient if. எப்பொழுதுமே இதுல வந்து வெர்பை தூக்கி பின்னாடி போட்டுக்கணும். யூ என்பது செகண்ட் பர்சன் கேட்கிற ஆளை குறிக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தா பேசுறவங்களை குறிக்கும், செகண்ட் பர்சன் இருந்தா கேட்கிறவங்கள குறிக்கும். இந்த இடத்துல யூ என்பது பேஷண்ட்டை குறிக்குது. பேஷண்ட் என்பது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆண் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீயும் போடலாம், பெண் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஷீயும் போடலாம். ஆனா டு யூ ஸ்மோக் பண்றியான்னு கேட்கறதுனால இந்த இடத்துல பேஷண்ட் ஆண்னு வச்சுக்கிட்டு ஹீ போடுறது கரெக்டா இருக்கும். ஆனா ஷீ போட்டா ஏன் போட்டேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால he or she கரெக்ட். அடுத்தது வெர்புல இங்க do smokeன்னு இருக்கு. do வெர்பு, ஸ்மோக்கும் வெர்பு. அப்ப do didன்னு மாத்திடலாம். டிட்டையும் ஸ்மோக்கையும் சேர்த்து ஒரே வேர்டா ஸ்மோக்டு அப்படி போடணும். டூங்கிறது டிட்டாம, ரெண்டு வெர்பு, டூவும் வெர்பு, ஸ்மோக்கும் வெர்பு. அப்போ ரெண்டு வெர்புல முதல் வெர்பை தான் மாத்தணும். அப்போ do didன்னு மாத்திருங்க. இப்ப என்ன வருது? did smokeன்னு இருக்கு. did smoke அப்படி போடக்கூடாது. do smoke அப்படின்னா smoke, does smoke அப்படின்னா smokes, did smoke அப்படின்னா smoked past tenseல போடணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். do go தான், does go goes, did go went past tenseல போடணும். அப்போ did smoke smokedன்னு போடணும். இப்போ the doctor asked the boy. The doctor asked the boy if he smoked.
The doctor asked the boy if he smoked. அடுத்தது the teacher said to the students. The teacher said to the students, comma quotation begins, where do you want to go? Where do you want to go? இப்போ இது கொஸ்டின் டைப். கொஸ்டின் மார்க்ல முடிவடைஞ்சிருக்கு. இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டாவது டைப். ரெண்டாவது டைப்ல கொஸ்டின் டைப்ல செட்டுன்னு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு ஆஸ்க்டு போடணும். கமா கொட்டேஷனை எடுத்துட்டு இங்க வேர்னு இருக்கு. WH கொஸ்டின் வேர்டுல இருந்தா கனெக்டிங் வேர்ட் போடக்கூடாது, அப்படியே வச்சுங்க. அப்போ இது வேர், டூவத்துக்கு பின்னாடி போட்டுக்கணும். யூ என்பது செகண்ட் பர்சன் ஸ்டூடெண்டை குறிக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ யூக்கு நேரம் ப்ளூரல்ல பாத்தீங்கன்னா தேன்னு இருக்கும். அப்போ வேர் தே டூ வாண்ட்ங்கிறது டூவை டிட்னு மாத்திருங்க. இப்போ டிட்டையும் வாண்ட்டையும் சேர்த்து ஒரே வேர்டா வாண்டட். வாண்டட் டூக்கு பக்கத்துல வெர்பு வந்தா மாத்தக்கூடாது. எல்லா ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். டூக்கு பக்கத்துல ஒரு வெர்பு வந்துச்சுன்னா மாத்தக்கூடாது. ஸோ டு கோ. ஸோ த டீச்சர் ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தே வாண்டட் டு கோ. The teacher asked the students where they wanted to go. So இது அடுத்தது. Then the next. அடுத்து பாத்தீங்கன்னா the teacher said to the students, don't write on both sides of the paper. The teacher said to the students, said to the students, comma quotation begins, don't write on both sides of the paper. Don't write on both sides of the paper. Quotation ends with full stop. இப்போ இது ஃபுல் ஸ்டாப்ல முடிவடைஞ்சிருக்கு, வெர்புல ஆரம்பிச்சிருக்கு. வெர்புல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிவடைஞ்சா இது மூணாவது டைப். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கமாண்ட் சென்டென்ஸ், ரிக்வெஸ்ட் சென்டென்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இதுல செட் டுவை எடுத்துட்டு யாரு யாருகிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறது மாதிரி கமாண்டட் போடலாம், ஆர்டர்டு போடலாம், ப்ளீஸ்னு வந்தா ரிக்வெஸ்டட்னு போடலாம், அல்லது ஆஸ்க்டே போடலாம். இப்போ டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. டோன்ட் ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர்னுடைய ரெண்டு பக்கத்துலயும் எழுதக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ இது ஒரு ஆர்டர் போடுறாரு. ரெண்டு பக்கமும் எழுதக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆர்டரும் போடலாம். ஆனா எல்லாத்துலயும் ஒரு டீச்சர் போய் ரெண்டு பக்கமே எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய உத்தரவு கிடையாது. அப்போ சொல்றாரு, கேட்டுக்கிறார், இப்ப தம்பி இப்படி எழுதாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ the teacher asked the students. ஸோ எதுவுமே இல்லைன்னா ஆஸ்க்டே போட்டுக்கலாம். ஸோ the teacher asked the students. இப்போ இது டோன்ட் ரைட். இப்போ இதுல கனெக்டிங் வேர்டு டு போடணும். ஆனா நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நாட் டு போடணும். டோன்ட், டு நாட் அப்படின்னு நெகட்டிவ் இருக்கு. அப்போ அதை எடுத்துட்டு நாட் டு. டு வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க வெர்பை மாற்றக்கூடாது. ஸோ நாட் டு ரைட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி பேப்பர். ஸோ இப்போ த டீச்சர்
asked the students not to write on both sides of the paper. இப்படி இதை மாத்திடலாம். அடுத்தது, what a beautiful view it is. Said, what a beautiful view it is. ஆச்சரியக்குறி. said my friend. said my friend. இப்போ இதை எப்படி மாத்தணும்? கொட்டேஷனுக்கு வெளியில இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துருங்க. my friend. இது ஆச்சரியக்குறியில முடிவடைஞ்சிருக்கு. ஆச்சரியக்குறியில முடிவடைஞ்சா இது எக்ஸ்கிளமேட்டரி, நாலாவது டைப். இதுல செட்டை எடுத்துட்டு என்ன போடணும்? எக்ஸ்கிளைம்டு போடணும். எக்ஸ்கிளைம்டு. இதற்கு கமா கொட்டேஷன் எடுத்துட்டு கனெக்டிங் வேர்ட் தட். exclaimed that. எல்லாம் அந்த முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். exclaimed that. இப்போ இங்க சப்ஜெக்ட் எது? இட் இஸ். அப்போ சப்ஜெக்ட் அப்படியே போட்டுங்க, இட். இங்க வெளியில பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால இஸ் என்பது வாஸா மாறிடும். இட் வாஸ் எ. இந்த வாட் என்பது வெரி அப்படின்னு போடணும். வாட் எ வெரி பியூட்டிஃபுல் வியூ. வாட் எ வெரி பியூட்டிஃபுல் வியூ என்று மாற்றணும். வாட் எ வெரி பியூட்டிஃபுல் வியூ. இட் வாஸ் a very beautiful view. அவ்வளவுதான். So அடுத்தது, write that the people actually what the people actually said. இப்போ இன்டராகேட்டிவ்ல கொடுத்திருக்கிறத டைரக்ட்ல மாத்த சொல்றோம். இன்டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்திருக்கிறத டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தணும். இது அடுத்த எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. The teachers told the students. The teacher told the students. The teacher told the students that the students had done very well in the test. Quotation ends with full stop. இப்போ அவங்களே the teacher said to the students கொடுத்துறாங்க. இதை கொடுத்துறாங்க. இப்போ தட்டை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? கமா கொட்டேஷன் போடணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ the students had done இருக்கு. அப்போ அதாவது டைரக்ட்ல இருக்கும்போது இன்டைரக்ட் போகும்போது has have இருந்தா had னு மாத்துவோம். இப்போ had என்பது என்ன செய்யணும்? has அல்லது have னு மாத்தணும். has எப்போ போறது? சிங்குலரா இருந்தா has, ப்ளூரலா இருந்தா have. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் இருக்கு, அதனால இது have done very well in the test. வேற எதுவும் மாற்ற வேண்டியதே இல்லை. The teacher said to the students have done very well in the test. The students have done very well in the test. Sorry. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்பது யாரை குறிக்கிறது? கேட்கிற ஆளை குறிக்கிறது.
இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தா பேசுற ஆளை குறிக்கும், செகண்ட் பர்சன் இருந்தா கேட்கிற ஆளை குறிக்கும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்பது கேட்கிறவங்க குறிக்குது. அப்போ இங்க என்ன பர்சன் இருந்திருக்கணும்? செகண்ட் பர்சன் இருந்திருக்கணும். ஸோ யூ ஹேவ் டன் வெரி வெல் இன் தி டெஸ்ட்னு போடணும். அதையும் மாற்றணும். ஸோ இங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்பது கேட்கிறவங்களை குறிக்குது. கேட்கிறவங்களை குறிக்கணும்னா இங்க என்ன பர்சன் இருந்திருக்கணும்? செகண்ட் பர்சன் இருந்தா தான் கேட்கிறவங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தா பேசுறவங்களை குறிக்கும். இது கேட்கிறவங்களை குறிக்குது. அப்போ அது செகண்ட் பர்சன் தான் இருந்திருக்கணும். அதனால யூ போட்டுக்கணும். யூ ஹேவ் டன் வெரி வெல் இன் தி டெஸ்ட். அடுத்தது, the prime minister said that. The prime minister said that. Said that he was determined to abolish poverty. That he was determined to abolish poverty. அப்படின்னு கொடுத்தது. இப்போ இங்க என்ன கனெக்டிங் வேர்டு இருக்கு? தட். தட்டுங்கிற கனெக்டிங் வேர்டு இருந்தா ஒன்னு ஃபர்ஸ்ட் டைப் அல்லது ஃபோர்த் டைப். ஃபோர்த் டைப்னா எக்ஸ்கிளைம்டு இருக்கணும். ஆனா இங்க செட்னு தான் இருக்கு. அப்போ கமா கொட்டேஷன் பிகின்ஸ். இது சாதாரண சென்டென்ஸ். த பிரைம் மினிஸ்டர் செட் கமா கொட்டேஷன் பிகின்ஸ். ஹி என்பது யாரை குறிக்கிறது? பிரைம் மினிஸ்டர் தான் குறிக்கிறது. பிரைம் மினிஸ்டர் என்பது பேசுற ஆள். பேசுறவங்களை குறிக்கணும்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன் தான் இருந்திருக்கணும். ஹி. வாஸ் என்பது பாஸ்ட் டென்ஸ். இப்போ இங்க இருந்து அங்க போகும்போது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா மாத்துவோம். அங்க பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா மாத்துறோம். வாஸுக்கு பிரசன்ட் டென்ஸ் இஸ் தான். ஆனா இங்க ஐ இருக்கிறதுனால இஸ் வராது, ஆம் போட்டுக்கணும். வாஸுக்கு இஸ் தான் போடணும். ஆனா ஐ இஸ் வராது இல்லையா? ஐ ஆம் டிட்டர்மின்ட் டு அபாலிஷ் பாவர்ட்டி. அவ்வளவுதான். So I am determined to abolish poverty. அடுத்தது, all holy scriptures advise us to do our duty. Advise us to do our duty without worrying about the result. Worrying about the result. இப்ப பாருங்க, all holy scriptures advises. அப்போ இங்க வந்து to என்ற கனெக்டிங் வேர்டு வந்திருக்கு. அப்போ அதை எடுத்துருங்க, கமா கொட்டேஷன் பிகின்ஸ் போட்டுருங்க. அப்போ இந்த all holy scriptures advises என்பது say as. all holy scriptures அவனே கொடுத்துட்டான். ஆல் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் சேன்னு அவனே கொடுத்துருக்கான். அப்போ ஆல் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் சே இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. சே கமா கொட்டேஷன் பிகின்ஸ் 2 எடுத்துட்டு கமா கொட்டேஷன் பிகின்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம இப்போ do. அவர் டியூட்டி. அவர் என்பது யாரை குறிக்கிறது? ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் யாருக்கு சொல்லுது? அவர் என்பது அஸ். அப்போ do your duty without worrying about the result.
full stop, without worrying about the result. அடுத்தது, the teacher asked me whether I was going to join the medical course, or the engineering course. இங்க weather என்ற கனெக்டிங் வேர்டு வந்துருச்சு. அப்போ இது கொஸ்டின் டைப். அப்போ கடைசியில கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். இப்போ the teacher asked me இருக்கு. அப்போ asked meங்கிறது என்னவா மாறிடும்? said to me. நான் அது வரைக்கும் அவன் கொடுத்திருக்கான். the teacher said to me னு கொடுத்திருக்கு. இப்போ I என்பது யாரை குறிக்கிறது? கேட்கிறவங்களை குறிக்கிறது. அப்போ கேட்கிறவங்களை குறிக்கணும் அப்படின்னாக்க இது என்ன பர்சன்ல இருந்திருக்கணும்? செகண்ட் பர்சன்ல தான் இருந்திருக்கணும். அப்போ யூ. இப்போ வாஸ் என்பது என்னவாகும்? இஸ். இங்க யூ இருக்கிறதுனால யூக்கு இஸ் வராது, அதனால ஆர். எப்பொழுதுமே கேள்வியில பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருந்து இங்க மாற்றும் போது பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்க வெர்பை தூக்கி பின்னாடி போடுவோம். இப்ப பின்னாடி இருக்க வெர்பை தூக்கி முன்னாடி போட்டுங்க. அப்போ இந்த ஆர் முன்னாடி வந்துடும். Are you going to join the medical course or the engineering course? அவ்வளவுதான். The teacher said to me, comma, quotation begins, are you going to join the medical course or the engineering course? Quotation ends with full stop. So that அப்படி மாத்திக்கணும். ஸோ இங்க வந்து ஐ கொடுத்துருக்கு. ஐ என்பது மீ, கேட்கிற ஆளை குறிக்குது. அதனால செகண்ட் பர்சன், ஏன்னா கேட்கிறவங்களை குறிக்கணும்னா இங்க செகண்ட் பர்சன் இருந்தா தான் கேட்கிறவங்களை குறிக்கும். அப்போ யூ போட்டுக்கிறோம். வாஸ்க்கு பிரசன்ட் இஸ், ஆனா யூ இருக்கிறதுனால இஸ்ங்கிறது ஆறாம் மாறுது. வெர்பை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஆர் யூ கோயிங் டு ஜாயின் தி மெடிக்கல் கோர்ஸ் ஆர் தி இன்ஜினியரிங் கோர்ஸ்? அடுத்தது, Shyam's grandfather advised him. Shyam's grandfather advised him. Shyam's grandfather advised him not to waste his time. Not to waste his time in unnecessary activities. In unnecessary activities. Full stop. இப்போ பாருங்க, இப்போ நாட் டுன்னு வந்துருச்சு. நாட் டுங்கிற கனெக்டிங் வேர்டு வந்துச்சுன்னா இது மூணாவது டைப். அப்போ நாட் டுவை எடுத்துட்டு டோன்ட், ஏன்னா டோன்ட்னு இருந்தா தான் நாட் டுன்னு வரும். அப்போ அட்வைஸ் என்பது செட் டு ஹிம். said to him, அது வரைக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. Shyam's grandfather said to him, comma, quotation begins, not to waste. to வந்துருச்சு. not to அப்படின்னா don't waste his time. his என்பது யாரை குறிக்கிறது? him-ஐ குறிக்கிறது.
அப்போ ஹிம் என்பது கேட்கிறவங்க, கேட்கிறவங்க இருந்தா செகண்ட் பர்சன்ல இருக்கணும். ஹிஸ்ஸுக்கு நேரா செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா யுவர், not to waste your time in unnecessary activities. அவ்வளவுதான். Shyam's grandfather said to him, don't waste your time in unnecessary activities. So Shyam's grandfather said to him, comma, quotation begins, don't waste your time in unnecessary activities. அடுத்தது, ஒரு ரிப்போர்ட் த டயலாக் given below to your friend. இப்போ ஒரு டயலாக் கொடுத்துருக்கோம். இந்த டயலாக பேஷண்ட் டாக்டர்னு வருது. பேஷண்ட் வந்து சொல்றார், டாக்டர் a bee has stung me. The pain is unbearable. இதுக்கு டாக்டர், don't worry, I will apply some cream on it. I will apply some cream on it. இப்போ பேஷண்ட் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? டாக்டர்கிட்ட பேசுறாரு. தி பேஷண்ட் said to the doctor, என்ன சொல்றாரு? comma, quotation begins, a bee has stung me என்பது இங்க ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கு, பேசுறவரை குறிக்கும். பேசுறது பேஷண்ட். பேஷண்ட் என்பது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். எனவே இந்த இடத்துல ஹிம் போட்டாலும் ரைட்டு தான், ஹர் போட்டாலும் ரைட்டு தான். ஸோ a bee has stung him. இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். stung him and the pain is patient, doctor, a bee has stung me, the pain is unbearable. இப்போ the patient said to the doctor. இப்போ இதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும். அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும். இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை அப்படியே கொடுக்குறாரு, நம்ம இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும். அப்போ the patient told the doctor that a bee has stung
ஹேஸ்ங்கிறது ஹேடா மாறிடும். had stung him and the pain was unbearable. டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்துங்க. patient said to the doctor. அப்போ the patient told the doctor, கமா கொட்டேஷன் பிகின்ஸ் எடுத்துட்டு that a bee hasங்கிற had ஆயிடும். had stung me என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் பேசுற ஆளை குறிக்கும். பேசுறது ஆணாக இருந்தா him அல்லது her. and போட்டுங்க. ஏன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கிறதுனால ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கிறதுக்கு and the pain is என்பது வாசா மாறிடுது and the pain was unbearable. இப்போ டாக்டர் செட். இப்போ டாக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு டாக்டர் செட் தட். செட் டாக்டர் செட் டோன்ட்ங்கிறது என்ன ஆயிடும்? நாட் டு worry. நாட் டு worry. அண்ட் ஐ என்பது டாக்டரை குறிக்கும். டாக்டர் தி டாக்டர். ஏன்னா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட் குறிப்பிட்ட டாக்டர் தான். அப்போ தி போட்டுக்கலாம். தி டாக்டர் செட் நாட் டு worry அண்ட் ஐ என்பது டாக்டரை குறிக்கும். டாக்டர் என்பது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் ஹி வில் என்பது would. he would ஒரு வர்க்கம் மாத்தினா அடுத்த வர்க்கம் மாற்றக்கூடாது. apply some cream on it. some cream on it. இது மாதிரி மாத்திக்கலாம். இந்த இடத்துல ஹீயும் போடலாம் ஷீயும் போடலாம். அடுத்தது மறுபடியும் பேஷண்ட் கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர் ஏதோ பதில் சொல்றாரு. ஏன்னா இது ஒரு கான்வர்சேஷன். யூ வில் நெவர் ஃபைண்ட் தட் பீ. யூ வில் நெவர் ஃபைண்ட் தட் பீ. It must be far away. It must be far away. Doctor, no. I will apply the cream on the place you were stung. இப்போ ஒவ்வொரு தடவையும் பேஷண்ட் told the doctor அப்படின்னா சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் தான் பேசிட்டே இருக்காங்க. பேஷண்ட் you will never find it told that. you என்பது யாரை குறிக்கும்? அப்ப பேஷண்ட் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? டாக்டர் கிட்ட பேசுறாரு. ஸோ இந்த இடத்துல டாக்டர்ங்கிறது he. ஷீன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஷீயே போட்டுட்டு வரணும். ஹீன்னு வச்சா ஹீயே போட்டோம். he will என்பது would. he would never find. ஒரு வெர்பம் மாத்தியாச்சுன்னா அடுத்த வெர்பம் மாற்றக்கூடாது. find that bee. and it mustங்கிறது it had to be far away. mustங்கிறது had to அப்படின்னு மாத்திக்கணும். it had to be far away. அதுக்கு டாக்டர் said no. டாக்டர் said no விட்டுருங்க. ஐ என்பது டாக்டரை குறிக்கிறது. said that he would apply the cream on the place. இந்த இடத்துல யூ என்பது செகண்ட் பர்சன்ங்கிறது யாரை குறிக்கும்? கேட்கிறவங்களை குறிக்கும். இங்க டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அப்ப பேசிட்டு இருக்க கேட்கறது
patient. அப்போ patientங்கிறது on. He were stung. were. இப்போ present tenseல இருந்தா past tenseல போடலாம், past tenseல இருந்தா past perfectல போடணும். அப்போ were என்பது had been. were, is, was, are, were, am என்பது அஞ்சும் be verb. அப்போ be verbுங்கிறதுனால had been. past perfect அப்படிங்கும்போது had போடணும். பக்கத்துல வெர்பினுடைய மூணாவது ஃபார்ம். இந்த அஞ்சும் is, was, are, were, am இந்த அஞ்சுக்கும் பேரு be verbுன்னு பேர். இந்த be verbுனுடைய மூணாவது ஃபார்ம் been. அதனால had been stung. had been stung. So the doctor said that he would apply the cream on the place he had been stung. அதுக்கு மறுபடியும் patient. Oh, it happened in the park where I was sitting under a tree. patient சொல்றாரு, oh, it happened in the park where I was sitting under a tree. அதுக்கு டாக்டர், no, you are mistaken. I mean, on the part of your body, where the bee stung you. இப்போ the patient என்ன சொல்றாரு? The patient said that. The patient said, comma quotation begins, it happened. So it said that. The patient said that it, third person அப்படியே போடுங்க. happened என்பது past tenseல கொடுத்திருக்கு, அப்ப past perfect tenseல it had happened in the park where I என்பது first person patient-ஐ குறிக்கும், he. was என்பது be verb, மூணாவது ஃபார்ம் மாத்தணும்னா had been sitting under a tree. The patient said that. It happened past tenseல கொடுத்திருந்தா past perfect. It had happened in the park where I என்பது patient-ஐ குறிக்கிறது, அதனால he. where he was என்பது past tense. is இருந்தா was போடலாம், was இருந்தா past perfectல போடணும். past perfectனா had போட்டு, was என்பது ஒரு be verb, அதனால been. had been sitting under a tree. அதுக்கு டாக்டர். The doctor said that. No, you என்பது patient-ஐ குறிக்கிறது, patient on. he. or என்பது where-னு மாறணும், ஆனா இங்க he-க்கு where வராது, அதனால he was. He was mistaken and he meant
and he meanங்கிறது meant, and he meant on the part of your body. your என்பது second person, கேட்கிற ஆளை குறிக்கும், கேட்கிறது patient, அதனால his, your உன்னுடைய, his அவனுடைய, his body, where the bee stung என்பது past tenseல இருக்கு, அப்போ past perfectல போடணும், had stung. you என்பது him, had stung him. இப்படி மாத்திக்கலாம். அடுத்தது oh, it was on my finger. அடுத்தது patient, doctor. oh, it was on my finger. which one? It was on my. அப்போ இங்க எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ல முடிஞ்சிருக்கு, அதனால எக்ஸ்க்ளைம்டுன்னு போட்டுக்கலாம். the patient exclaimed that it had been, it was என்பது had been ஆ மாறிடும். on my என்பது பேஷண்டை குறிக்கிறது, என்னுடைய, உடையன்னு வரதுனால his finger. So the patient exclaimed that it had been on his finger. உடனே the doctor asked. இப்போ which கேள்வி கேட்டிருக்காரு, அதனால asked which one. one என்பது இந்த இடத்துல finger, which finger, எந்த fingerன்னு கேட்கிறார். The doctor asked which finger. அடுத்தது patient. கடைசி ரெண்டு patient, how am I? How am I to know which one? அப்படினே கேக்குறேன். which one வெச்சுக்கோ. என்ன அவர் கேக்குறது which one? எது? all bees look the same to me. which one? how am I to know all bees look the same to me? Doctor. oh gosh. I have never come across such a foolish person in my life. இப்போ patient கேட்கிறார். The patient asked, how I என்பது பேஷண்டை குறிக்கிறது, he. amங்கிறது பின்னாடி போட்டுக்கணும். amக்கு past tense is, am ரெண்டுக்கும் past tense was. if he was to know and மறுபடியும் and added, மறுபடியும் சேர்த்து சொல்றார், and added that all bees
ஏன் இப்படி போடுறோம்னா இது கேள்வி வாக்கியத்தில் இருக்கு, இது சாதாரண வாக்கியத்தில் இருக்கு. அப்போ கேள்வி வாக்கியம் முடிஞ்சு போகுது. ஹவு யூ வாஸ் டு நோ. அப்புறம் ரெண்டையும் இணைக்கிறது அண்டு. அப்புறம் ரெண்டையும் சேர்த்து added. இது சாதாரண வாக்கியம் ஸ்டேட்மெண்ட், அதனால தட்ங்கிற கனெக்டிங் வேர்ட். அண்ட் தட் all bees looked the same to me என்பது பேஷண்டை குறிக்கிறது, அதனால தேர்ட் பர்சன்ல மாத்திக்கிறோம். தி டாக்டர். இது ஆச்சரியக்குறி, exclaimed that he. I என்பது டாக்டரை குறிக்கும். he haveங்கிறது had மாறிடுது. had never ஒரு வெர்பை மாத்துனதுனால அடுத்த வெர்பை மாற்றக்கூடாது. had never come across such a foolish person. such a foolish person in my என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் டாக்டரை குறிக்கும், அதனால his. in his life. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த டயலாக மாற்றிடலாம். அடுத்தது ஒரு 5 சென்டென்ஸ். மேட்ச் தி அட்டரன்ஸ் வித் தி சிச்சுவேஷன் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருது. Oh, I am tired. Mohana to her auntie. Raghu has not brought the leave letter. I will not excuse you. Teacher to Raghu. Sunita has failed. Sunita has failed to return the library books. The library books on time. அடுத்தது 3. I don't need a 50 rupee note. Don't question mark. Conductor to the passenger. A tourist wants to find. A tourist wants to find his way to the museum. His way to the museum. Now,
Sunita, you ought to. Librarian to Sunita. Mohana has been working hard for her examinations. Anji, which is tourist to the policeman. Tourist to the policeman. The passenger has not brought enough change. இப்போ 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க 5 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த சிச்சுவேஷன் எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓ, ஐ எம் நாட் டயர்ட், மோகனா டு ஹர் ஆன்டி. இங்க மோகனா இங்க வருது, அப்போ இது இதோட மேட்ச் ஆகுது. இப்போ இதான் ரீசன். மோகனா ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் ஹர் எக்ஸாமினேஷன். மோகனா எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் சிச்சுவேஷன். இதுல இந்த சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓ, ஐ எம் நாட் டயர்ட், ஐ எம் நாட் டயர்ட். I'm not tired. இப்போ மோகனா has been working hard. அந்த இடத்துல மோகனா என்பது I has been working. I have been working hard for her என்பது இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? மோகனாவை குறிக்கிறது. For my examinations. So இதான் answer. No, I am not tired. I have been working hard for my examinations. Quotation ends with full stop. அடுத்தது, I will not excuse you. Teacher to Raghu. இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருக்கு. Raghu has not brought the leave letter. Raghu leave letter கொண்டு வரல. Teacher to Raghu. இப்போ எப்படி எழுதி இருக்கணும்னா, மோகனா said to her auntie, oh, I am not tired. இப்போ இத மோகனா said to her auntie. மோகனா said to her auntie னு முன்னாடி போட்டுக்கணும். முன்னாடி போட்டு கமா quotation begins. இதான் முன்னாடி வரணும். மோகனா said to her auntie, oh, I am not tired. I have been working hard for my examination. அது மாதிரி இப்ப டீச்சர் வந்து ரகுட்ட பேசிட்டு இருக்கார். The teacher, I will not excuse you, நான் மன்னிக்க மாட்டேன். The teacher said to Raghu, comma quotation begins. Raghu has not brought any letter. அப்போ you, இந்த இடத்துல ரகு என்பது கேட்கிற ஆளை குறிக்குது. கேட்கிற ஆள்னா செகண்ட் பர்சன்ல இருக்கணும். You
have not brought, you have not brought the leave letter. I will not excuse நீ முன்னாடி கொண்டு வந்தோம், ஏன்னா இதை போட்டுட்டு தான் இதை கண்டினியூ பண்ண. அல்லது நமக்கு வந்து இந்த fill up the blanks தான் கேட்குறான். ஸோ டோன்ட் வரி, இப்போ நம்ம இதெல்லாம் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை கேட்கறதே இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறோம். அப்போ ஐ வில் நாட் எக்ஸ்கியூஸ். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரகு என்பது யூஐ குறிக்கிறது. அப்போ யூ ஹேவ் நாட் brought the leave letter, அதை மாத்திரம் இந்த இடத்துல ஃபில் பண்ணா போதும். இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண வேண்டியது யூ ஹேவ் நாட். ஸோ ஐ எம் நாட் டயர்டுங்கிறது இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் மை எக்ஸாமினேஷன்ஸ், அது மட்டும் இருந்தால் போதும். அது மாதிரி இந்த இடத்துல ஐ வில் நாட் எக்ஸ்கியூஸ், I will not excuse you. You have not brought the leave letter. இது மட்டும் இருந்தா போதும். So that is the answer. அதே மாதிரி இந்த இடத்துல இதுதான் ஆன்சர். அடுத்தது conductor to the passenger. இப்போ இது the passenger has not brought enough change, அவன் தேவையான சேஞ்ச் கொண்டு வரல. I don't need a 50 rupees. Don't, அப்போ has not னு வந்துருச்சு. Don't you bring enough change? Don't you bring enough change? Don't னு அவனே கொடுத்துட்டான். Don't you bring enough change? அவ்வளவுதான். அடுத்தது சுனிதா you ought to. இப்போ librarian to சுனிதா. இந்த இடத்துல இங்க சுனிதா has failed to return the library books on time. அப்போ சுனிதா you ought to return, இந்த இடத்துல return the library books on time. You ought to return the library books on time. இது எழுதுனா போதும். You ought to return the library books on time. இப்போ tourist to the passenger, policeman. A tourist was in to find his way to the museum. மியூசியத்துக்கு பாதை கேட்கிறாரு. Which is, அப்ப என்ன கேட்கணும்? Which is the way. But which is his way? Which is the way to the museum? Which is the way to the museum? இப்படி எழுதுனா போதும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பார்ட் கொடுத்துட்டான், மீதியை தான் கம்ப்ளீட் பண்ண சொல்றான். இந்த சிச்சுவேஷனை பார்த்துக்கணும். மோகனா வந்து ஆன்டி கிட்ட பேசுறாங்க. மோகனா வந்து has been working for her examination, hard for her examination. கேட்குறாங்க, ஓ ஐ எம் நாட் டயர்ட், ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் மை எக்ஸாமினேஷன்ஸ். அப்படி போட்டால் போதும். ஐ வில் நாட் எக்ஸ்கியூஸ் யூ. இப்போ டீச்சர் டு ரகு. ரகு வந்து லீவ் லெட்டர் கொண்டு வரல, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹவ் நாட் brought the leave letter. அதான் அடுத்தது. ஐ டோன்ட் நீட் a 50 rupees note. எனக்கு 50 ரூபா நோட்டு வேண்டாம். Don't you bring any change? நீ உங்ககிட்ட don't you bring enough change? நீ தேவையான சேஞ்ச் கொண்டு வர மாட்டியா? சுனிதா you ought to. librarian to சுனிதா. லைப்ரரியன்ட்ட வந்து என்ன சொல்றாங்க? சுனிதா has failed to return the library books on time. குறித்த நேரத்தில் அந்த லைப்ரரி புக்ஸை ரிட்டர்ன் பண்ணல. அதனால
யூ ought டு ரிட்டர்ன் த லைப்ரரி புக்ஸ் ஆன் டைம். நீ கண்டிப்பாக கொடுத்து ஆகணுன்றாங்க. அடுத்தது which is tourist to the policeman. போலீஸ்மேன் கிட்ட என்ன கேட்குறாரு? எனக்கு மியூசியத்துக்கு பாதை எங்கன்னு கேட்குறாரு. அப்போ which is the way to the museum அப்படி இந்த இடத்த ஃபில் பண்ணும். ஸோ அவங்க கேப்பு கொடுத்துருக்கிறத நீங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் நமக்கு முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற கிராமர் போர்ஷன் மூணையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்படி ஒவ்வொரு லெசன்ல இருக்கிற கிராமரா நம்ம முடிக்கலாம். தேங்க்யூ.